ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன சொல்லித் தர போகிறேன்னா இன்றைக்கி இது என்னுடைய ரொம்ப ஒரு அனுபவம் உள்ள ஒரு விஷயம். அதுதான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தமிழ்லையும் இந்த வீடியோ போடுறேன். யாருமே இந்த மாதிரி தமிழில் ஐஃபோனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டதில்லை, நான் போடுறேன். நான் என்னென்னா யூடியூப் சேனலில் ஃபுல்லுமே இந்த ஏர்கன் பற்றி தான், அந்த ஏர்கன்னு எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி ரிப்பேர் பண்ணணும், அதை பற்றி தான் நான் வீடியோ ஃபுல்லுமே போட்டுட்டு இருந்தேன். இது என்னன்னு சொன்னால், இப்போ ஐஃபோன் இருக்குது. ஐஃபோன் வந்து நம்ம அது ஓஎஸை அப்டேட் பண்ணும்போது அது நம்மளால் அப்டேட் பண்ண முடியாது. சரியா? நம்ம அது அப்டேட் பண்ணும்போது ஸ்டக்காகி இருக்கும். ஏன்னா 4GB 5GB இருக்கும். நீங்கள் எப்படி தான் பண்ணாலும் நான் அவ்வளோ ட்ரை பண்ணேன். நான் வாங்கி அதை ஐஃபோனை வந்து அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ண முடியல. ஏன்னா ஓல்டு வந்து 11 பாயிண்ட் சம்திங் வருஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஒரு அப்டேட் பண்ணல ரொம்ப நாளா. சரி அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்து ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் உள்ளே போய் இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் பார்த்தேன். எல்லாமே பேமெண்ட்டு தான். மற்ற மாதிரி கடையில் கொடுக்கணுன்னா கூட 1500 வாங்குவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்து ஒரு மாதமாக நான் இந்த நெட்டில் முன்னாடி உட்காந்துருந்துச்சு. ஒவ்வொரு அப்ளிகேஷனாக இது காண்டாக்ட் பண்ணி, இது இன்ஸ்டால் பண்ணி, கஸ்டமரை காண்டாக்ட் பண்ணி அப்படி இப்படின்னு எல்லாம் தேடி கண்டுபிடிச்ச இது சாஃப்ட்வேர் தான் இந்த 3U டூல்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு உங்களுக்கு ஷார்ட்டாக நான் என்னென்னு சொல்லித்தரேன். இது என்னென்னு சொன்னால், நம்ம நிறைய இப்போ ஐஃபோனில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஓல்டு வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகாது. எனக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, இப்போ 256GB இந்த கீழே காட்டுது பார்த்தீங்களா, இந்த 256GB இது எனக்கு என்னென்னா, எனக்கு இதில் காட்ட மாட்டேங்குது. ஃபைல் மேனேஜரில் வந்து அது காட்ட மாட்டேங்குது. எதுவுமே நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ண முடியல. அப்படி ஒரு சுச்சுவேஷன். நான் எங்கே இது போய் உள்ளே போய் பார்த்தாலும் நானும் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். எதுவுமே எனக்கு இப்படி கிடைக்கல. அப்போ நான் என்ன பண்ணேன், கூகுளில் தேடி இந்த சாஃப்ட்வேர்ஸ் தான் இன்ஸ்டால் பண்ணி நான் அதை வந்து பார்த்து இது முழுக்க இது ஃப்ரீ வெர்ஷன். இதில் வந்து ஆக்டிவ் பண்ணுறதுக்கோ எந்த இதுவுமே கிடையாது. ஒருக்கா நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் இது பார்த்தீங்கன்னா, இந்த ஐடியூன்ஸ்ன்னு இருக்கக்கூடிய வந்து ஆப்பிளோட சாஃப்ட்வேர். இது போட்டால் இது வந்து டிரைவோட இன்ஸ்டால் பண்ணக்கூடியது. இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த மேலே நான் இங்கே லிங்க் காட்டுறேன்ல, நீங்கள் சும்மா ஐடியூனில் ரிப்பேர் டூல்னு கொடுத்தாலே போதும். அது சர்ச் பண்ணாலே போதும். அதுக்குள்ளே போயிட்டு உங்கள் சிஸ்டம் என்ன ஏதோ 10ஓ 8ஓ 7ஓ அதை பார்த்து நீங்கள் அதை லேட்டஸ்ட் வெர்ஷனாக அதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதை இன்ஸ்டால் பண்ண பிறகு ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஃபோனோட டிரைவரில் ஒழுங்காக இன்ஸ்டால் ஆன பிறகு இந்த 3U டூல்னு இருக்குல்ல, 3U டூல்ஸ், இதை வந்து இது சும்மா கூகுளில் சர்ச் பண்ணாலே இது வந்துடும். 3U டூல்ஸ்னு சொல்லி இது வந்துடும். இதில் போய் நான் 99.98 MB இருக்குல்ல, இதை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் ட்ரையல் வெர்ஷனோ இந்த மாதிரி இல்லை, ஃபுல் ஃப்ரீ வெர்ஷன். இதை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் கனெக்ட் பண்ணாலே உங்கள் டிவைஸ் வந்து இங்கே வந்துடும். சரியா? எனக்கு டிவைஸ் என்ன காட்டுது பாருங்கள். உங்கள் டிவைஸு இதில் வந்து ஷோ ஆகிடும். அடுத்து நீங்கள் உங்கள் சைடில் இதில் உங்கள் என்னென்ன அப்ளிகேஷன் உங்கள்கிட்ட இதில் இருக்குது, என்ன வீடியோஸாக என்னென்ன இருக்கோ எல்லாமே இதில் வந்துடும். குறிப்பாக உங்கள் சிஸ்டத்துலேருந்து ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கூட நம்ம இது மூலமாக பண்ணிடலாம். சரியா? இது ரொம்ப ஈஸியான ஒரு சாஃப்ட்வேர். ரொம்ப யூஸானது, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேராகும் இது. சரி, அடுத்து நான் என்னன்னா, சரி இது எப்படி இது ஓஎஸ் மறுபடியும் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ நம்ம இதில் வந்து நெட்டு கனெக்ஷன் இருக்கணும். இது என்னென்னா, ஏதோ ஒரு ஏர்டெல்ல எது சிம் இருந்தாலும் ஒரு 6-7 GBக்கு ஒரு பேக்கை போட்டு ஒன்று வைங்க. 1 டே பேக்கு, இல்லை இந்த டெம்பரரி பேக் இருக்குங்களா, அடிஷ்னல் பேக், அந்த மாதிரி ஒரு பேக்கை போட்டு வச்சுட்டு நெட்டை கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோனெல்லாம் கனெக்டிங்கில் இருக்குது. ஓகேவா? அடுத்து இந்த ஃபோனை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஸ்க்ரீனில் இங்கே வருதான்னு நம்ம ஒன்று நம்ம பார்க்கணும். அதுக்கு என்ன சொன்னால், இந்த ரியல் டைம் ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது பாருங்கள். ரியல் டைம் ஸ்க்ரீன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால், இந்த ப்ளீஸ் அன்லாக் ஸ்க்ரீன் என்ன இருக்குது. நான் அன்லாக் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு அங்கே வரும். இப்போ நான் ஃபோன் வந்து லாக்கில் இருந்துச்சனால வரல. இந்த ஃபோன் அங்கே வந்துச்சு பாருங்க. இது நம்ம வந்துடுச்சா? இப்போ ஓகே. அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃப்ளாஷை இதை கொடுத்துட்டு
உங்களுக்கு இல்லை மேலே ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன லேட்டஸ்ட் வெர்ஷன், உங்களுடைய மொபைலுக்கு என்ன லேட்டஸ்ட் வெர்ஷனு ஐஃபோன் கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் லிஸ்ட்டு வந்துடும். இதில் உங்களுக்கு எது தேவையோ அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்குது. 14, 15, 16 அப்படின்னு வரும். உங்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்கலாம். ஒரு தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. இந்த செலக்ட் லோக்கல் ஃபயர்னு இருக்குல்ல, இதை என்னென்னா அது மீனிங் என்னென்னா, ஏற்கனவே நீங்கள் இதை விட கம்மியான எப்படின்னா இது 14.7 இருக்கக்கூடிய வெர்ஷனை விட கம்மியான வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஏற்கனவே வச்சுருப்பீங்க. அதை எடுத்து நீங்கள் இந்த இதில் போய் உள்ளே போய்ட்டு செலக்ட் பண்ணி இந்த செலக்டு லோக்கல் இருக்குல்ல, இதுக்குள்ளே போய்ட்டு நம்ம இம்போர்ட்டட்னா அப்படின்னா ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபைல் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம். சரியா, நமக்கு இது ஓஎஸ் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம். அதை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு அது கன்ஃபார்ம் ஆகாது. ஏன்னா நான் பண்ணி பார்த்து நிறைய தடவை பண்ணி பார்த்து ஃபெயிலியர் அடிச்சு. இதில் லேட்டஸ்ட்டாக என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்து இந்த கீழே இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் இருக்குல்ல, இது இந்த 3 செட்டிங்ஸ் இது எதுவுமே நீங்கள் மாற்றண்டா. சரியா, அது அப்படியே இருக்கட்டும். டவுன்லோட் முடிஞ்சோன்னா ஃப்ளாஷ் நீங்கள் கொடுத்தா போதும், அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் ஆகிடும். அதுக்கு பாட்டுக்கு ரன் ஆகும். மொபைல் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிறது உங்களுக்கு காட்டும். அடுத்து ரீபூட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு புது வெர்ஷன் வந்துடும். இவ்வளோ தான் இதோடைய விஷயமே. இதில் என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம். என்னென்னா உங்களுக்கு ஐஃபோனுக்கு சம்மந்தமானது இதில் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. மற்ற ஐஃபோன் இது வந்து ஐஃபோன் கம்பெனி கொடுக்கக்கூடியது, ஐடூன் இருக்கக்கூடியது. இதில் அந்த மாதிரி அளவு ஃபீச்சர்ஸ் இல்லை. இதில் என்னென்னா நம்ம இதுலேயும் பண்ணலாம். என்னென்னா போய்ட்டு லேட்டஸ்ட் வெர்ஷனை இது பண்ணலாம். இதில் ஒரு விஷயம், இப்போ 5GB இருக்குன்னு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது நெட் பிரேக் ஆச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நான் என்ன பண்ணேன், தெரியாமல் பாஸ் பண்ணி வச்சேன். அப்போ நெட்டு திரும்ப ரீஃப்ரெஷ் கொடுக்கும்போது ஆக மாட்டேங்குது. இப்போ நான் 1 வரும். இப்படி ஒரு 5-6 டைம் வந்து எனக்கு டைம் வேஸ்ட் ஆனது, எனக்கு ஜிபி வேஸ்ட் ஆனது தான் மிச்சம். அதனால் இது இந்த சாஃப்ட்வேர் வந்து பெஸ்ட் அண்ட் பெஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா ஃப்ரீ. மற்ற மாதிரி நீங்கள் வந்து 5000-6000 கொடுத்து வாங்கியும் அது எந்த யூஸ்ஃபுல்லும் இல்லை. அது வந்து ஃபுல்லாக வேஸ்ட் தான். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதுதான் ஆப்பிளோட பெஸ்ட் சாஃப்ட்வேர்னு இப்போ இருக்கிறதுல உங்களுக்கு ரிப்பேரிங் சாஃப்ட்வேர் இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை போக வேறு வீடியோஸும் நிறைய நான் போட்டிருக்கேன், கண்ணப்பட்டிலாம் போட்டிருக்கேன். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் இதில் கமெண்ட் மூலமாக கேளுங்க. நானும் உங்களுக்கு என்னுடைய அனுபவத்தை கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, பாய், தேங்க்யூ.